நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் நரநாராயணர் பித்ரு காரியம் மிக சிறந்ததென்று நாரதருக்கு எடுத்து சொல்லியதுதான் சேவிக்க இருக்கின்றோம். ஒரு சமயத்தில் பிரம்மாவின் புத்திரரான நாரதர் நியாயப்படி தெய்வ கர்மத்தை செய்துவிட்டு பிறகு பித்ரு கர்மாவை செய்தார். அப்பொழுது அவரை பார்த்து தர்மரின் முதற் புத்திரரும் பிரபுவுமான நாராயணர், பிராமண சிரேஷ்டரே, புத்திமான்களில் சிறந்தவரே, உம்மால் செய்யப்பட்ட தெய்வ கர்மத்திலும் பித்ரு கர்மத்திலும் யார் ஆராதிக்கப்படுகிறார்? அதை எனக்கு உண்மையாக சொல்லும். இது என்ன கர்மம் செய்யப்படுகிறது? இதற்கு என்ன பயன் விரும்பப்படுகிறது என்று கேட்க நாரதர் அதற்கு பதில் சொல்ல ஆரம்பித்தார். முன் உம்மாலே தெய்வ கர்மாவானது செய்யத்தக்கதென்றும் ஆதித்ய மற்றவராய் இருக்கின்ற பரமாத்மா, ஆதி அந்தம் இல்லாத இருக்கிற பரமாத்மா தெய்வதமாக அறியத்தக்கவர் என்றும் சொல்லப்பட்டது. ஆகையால் அவரையே பாவனை செய்து கொண்டு விகாரமற்றவரான நாராயணரை எந்நாளும் பூஜிக்கின்றேன். அவரிடமிருந்து முந்தி உங்களுக்கு பிதாமகரான பிரம்மா உண்டானார். பிரம்மாவும் பிரீத்தி அடைந்து என்னுடைய பிதாவை உண்டு பண்ணினார். நான் அவருடைய சங்கற்பத்தினால் உண்டானவனும் முன்னதாக உண்டு பண்ணப்பட்டவனுமான புத்திரன். நாராயணருடைய பூஜையை செய்த பிறகு நான் பித்ருக்களை ஆராதிக்கின்றேன். இவ்வாறு பிதாவும் மாதாவும் பிதாமகரும் உலகங்களுக்கு பதியுமாயிருக்கிற அந்த பகவானே நித்தியம் பித்ரு யக்னங்களில் என்னால் பூஜிக்கப்படுகின்றார். தேவர்களான பித்ருக்கள் புத்திரர்களை பூஜித்தார்கள் என்று வேறு விதமான ஸ்ருதியும் இருக்கிறது. அக்னி ஸ்வாத்தார்கள் என்கின்ற புத்திரர்களுக்கு வேத அத்தியனம் செய்துவிட்டு அசுரர்களுடன் யுத்தத்திற்கு போன தேவர்களுக்கு வேத ஸ்ருதியானது நஷ்டமாகிவிட்டது. மீண்டும் அவர்கள் புத்திரர்களாலே அத்தியனம் செய்விக்கப்பட்டார்கள். ஆகையால் மந்திரங்களை கொடுத்த அந்த புத்திரர்களை பித்தாவாய் இருக்கும் தன்மையை அடைந்தார்கள். புத்திரர்களும் பித்ருக்களும் ஒருவரை ஒருவர் பூஜித்தார்கள் என்பது ஆத்ம பாவனை உள்ள உங்களுக்கு தேவர்களால் தெரிந்திருக்கும் நிச்சயம். தர்ப்பங்களை போட்டு பித்ருக்களுக்குரிய 3 பிண்டங்களை வைத்து பூஜிக்கிறார்களே, முற்காலத்தில் அந்த பித்ருக்கள் எப்படி பிண்டம் என்கின்ற பெயரை அடைந்தார்கள் என்று கேட்டார். நரநாராயணர்கள் அதற்கு பதில் சொல்ல தொடங்கினார்கள். முற்காலத்தில் சமுத்திரத்தை ஆடையாக உடையவனும் நஷ்டமானதுமான இந்த பூமியை கோவிந்தரானவர் வராக ரூபத்தை அடைந்து சீக்கிரமாக உத்தாரணம் செய்தார். நாரதரே, பிரபுவான புருஷோத்தமர் பூமியை தன் நிலையில் ஸ்தாபனம் செய்துவிட்டு பிறகு ஜலத்திலுள்ள சேற்றினால் பூசப்பட்ட அங்கங்களை உடையவரும் உலக காரியத்தின் பொருட்டு முயற்சித்தவருமாகி சூரியன் உச்சியை அடைந்து ஆணிக காலம் வந்தவுடன் தெற்று பற்களில் பற்றி கொண்டு 3 மண் கட்டிகளை சீக்கிரமாக உதறி பூமியில் தர்ப்பங்களை விரித்து ஸ்தாபனம் செய்தார். அவர் அந்த பிண்டங்களில் தம்மை உத்தேசித்து விதிப்படி பித்ரு கர்மாவை செய்தார். தேவர்களுக்கு ஈசரான பிரபுவானவர் தம்முடைய விதியினாலே 3 பிண்டங்களை சங்கல்பித்து தம்முடைய அங்கங்களின் உஷ்ணத்தால் உண்டானவைகளும் உள்ளே எண்ணெய் உள்ளவைகளுமான திலங்களை அபசவியமாக இறைத்து தாமே கிழக்கு முகமாய் இருந்து பிண்ட தியாகத்தை செய்தார். பிறகு மரியாதை ஸ்தாபனம் செய்வதற்காக ஒரு வார்த்தையும் சொன்னார். விருஷகாபி என்கின்ற பகவான், உலகங்களை செய்த நானே பித்ருக்களை சிருஷ்டிக்க எத்தனித்தேன். உடனே பித்ருக்களுடைய சிறந்த காரியங்களின் ஏற்பாடுகளை சிந்திக்கிறவரான என்னுடைய கோர பற்களில் இருந்தும் நன்றாக உதரப்பட்ட இந்த பிண்டங்கள் எனக்கு தென் கிழக்கில், அதாவது தென் திக்கில்
பூமியை பீடித்து கொண்டு அடைந்தன. ஆகையால் அவைகள் பித்ருக்களே. இந்த மூன்றும் சரீரமில்லாதவர்களும் பிண்ட மூர்த்திகளை தரிக்கிறவர்களும் உலகத்தில் என்னால் சிருஷ்டிக்கப்பட்டவர்களும் சனாதனர்களுமான பிதா, பிதாமகர், பிரபிதா என்கின்ற அந்த பித்ருக்களாகட்டும். நானே இந்த மூன்று பிண்டங்களிலும் இருக்கிறவனாக அறியத்தக்கவன். என்னை காட்டிலும் அதிகனாய் இருப்பவன் ஒருவனும் இல்லை. வேறு யார் என்னால் பூஜிக்கத்தக்கவனாவான்? உலகத்தில் நானே பிதா, நானே பிதாமகன். காரணமான நானே இந்த உலகத்தில் பிதாமகருக்கு பிதாவுமாக உள்ளவன் என்றார். இவ்வாறு இந்த வார்த்தையை தேவர்களுக்கு தேவரான விருஷகாபியானவர் சொல்லிவிட்டு வராக பருவத்தில் விஸ்தாரமான பிண்டங்களை வைத்து ஆத்மாவை பூஜித்து விட்டு அந்த இடத்திலேயே மறைந்தார். சோபனமான புத்தி உடையவரே, இந்த நிமித்தமாக பித்ருக்கள் பிண்டம் என்கின்ற பெயரை அடைந்து விருஷகாபியின் வசனப்படி எப்பொழுதும் பூஜையை பெறுகின்றார்கள். யார் பித்ருக்களையும் தேவர்களையும் குருக்களையும் அதிதிகளையும் கோக்களையும் பிராமண சிரேஷ்டர்களையும் மாதாவையையும் பிதாவையும் மனத்தினாலும் செய்கையினாலும் வாக்கினாலும் பூஜிக்கின்றார்களோ அவர்கள் விஷ்ணுவையே பூஜிக்கிறார்கள். அந்த பகவானான நாராயணர் எல்லா பிராணிகளுடைய சரீரங்களையும் அடைந்தவரும் உள்ளத்தில் சென்றவரும் எல்லா பிராணிகளிடத்திலும் சமமானவரும் சுக துக்கங்களுக்கு ஈஸ்வரரும் பூஜிக்கப்படுபவரும் மகாத்மாவும் எல்லா ஸ்வரூபமாய் இருப்பவர் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி செய்கிறார்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.